மலரு ஏங்க நேத்தி ஆ உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனோம்ல. ஆமாம் நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டில்ல. ஆமாம் எப்படி தெரியுமா கல்யாணம் நடந்துச்சு? சூப்பராக நடந்துச்சு. சாப்பாடு ஒன்று ஒரு விதமாக இருந்துச்சு. ஆமாம் ஐயோ நாக்கில் எச்சி தான் ஊற்றுறேன். அட இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. சூப்பராக சாப்பாடு. நீ தான் வரல, உனக்கு கொடுப்பனையே இல்லை. அதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தாங்க எனக்கு. அப்படியா? நீ வரல, மாமா மட்டும் தனியாக அனுப்பி வச்சுட்டடி அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம், உனக்கு ரொம்ப பிஸியாக இருக்காயா மாமான்னு சொன்னோன்னே? பாரு மணவரில் இருந்து என்ன கேட்டிருக்கா பாரு. ஆமாம் ஆமாம், அவ ஒரு செய்தி சொன்னாயா, அப்படியா? கல்யாணத்தில் மொய் வச்சாங்களாம் யாரோ, 5001 ரூபா மொய் வச்சாங்களாம். அப்படியா? ஆமாம். பரவாயில்லையா? அது சரி, 5000 தானே மொய் வைக்கணும். அது 5001 வைப்பாங்க, 5100 டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆமாம், 5100 ரூபாய எப்படி தெரியுமா வச்சுருக்காரு அவரு? சரி, ஓ இந்த உங்களை அனுப்பியிருக்கேன், நீ அனுப்பியிருக்கிய இந்த மாதிரியா? அது இப்படியா? ஆமாய்யா, 5100 ரூபாய 50 ரூபாய கிழிச்சு நடுப்புற 10 ரூபாய ஒட்டி 5100 ரூபான்னு மொய் வச்சிருக்காருயா அவரு. ஆமா, 60 ரூபாய் 5100 ரூபாய் ஆக்கிட்டாண்டி. அதோட இல்லை மலரு, அதோட இல்லை, அதோட என்னன்னா இதுல வந்து அதுதான் நான் சரி ஏதோ நீ அனுப்பியிருக்க காமெடிக்காக அனுப்பியிருக்க நினைச்சிட்டு இனிமேல் மொய்ய வச்சிருக்கானாவா? ஆமாய்யா, அதனாலதான் கல்யாண மண்டபத்துல உள்ள எல்லாரும் தேடிட்டு இருக்காங்களா அந்த ஆளை. அவனையா? ஆமாய்யா. ஐயோ, நீ நேற்று கல்யாணத்துக்கு போனில்லையா, நீ வச்சு தொலைஞ்சிட்டியாயா அத 5100 ரூபாய? நான் 5000 கொடுத்து உன்னை வச்சுட்டு வர சொன்னலையா? யாரை பார்த்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற? என்ன பார்த்தாடி? இருந்தாலும் உன்னை நம்ப முடியாதியா, நீ வச்சாலும் வச்சிருப்பையா.